எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து துவாதசாம்ச சக்கரம், அதாவது D12 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ராசி கட்டத்தை 12 பிரிவாக பிரிக்கிறதுக்கு பேர் துவாதசாம்ச சக்கரம். இந்த D12 சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய உண்மையான பலத்தை கண்டறிவதற்கு யூஸ் ஆகுது. ஒரு லக்னத்தினுடைய உண்மையான பலத்தை கண்டறிவதற்கு யூஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் லக்னமோ ஒரு கிரகமோ வந்து நீசமாக இருக்குது அல்லது வீக்கான நட்சத்திர பாதத்தில் இருக்குது அப்படின்னா கூட இந்த துவாதசாம்ச சக்கரத்தில் அது வலுவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது நீசம் அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. இதில் வந்து உச்சமாயிருந்துச்சு அப்படின்னா அது வலு வந்து உச்சம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வலுவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த துவாதசாம்ச சக்கரம் யூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பெற்றோர்களுடைய நிலை அறிய, தாய் தந்தையினுடைய உதவி கிடைக்குமா, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சக்கரம் யூஸ் ஆகுது 2. மூணாவது வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பூர்வ புண்ணிய கர்மா நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டறிவதற்கு இந்த D12 சார்ட் யூஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ ஜோதிடத்தில் நம்ம எந்த பாடி பார்ட்ஸில் நோய் வரும் அப்படிங்கிறத துல்லியமாக கண்டறிவதற்கு இந்த D12 சார்ட் வந்து பயன்படுது. அப்போ நவாம்சம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ராசி கட்டத்தை 9 பிரிவாக பிரிக்கிறோம். அது நவாம்ச சக்கரம்னு சொல்கிறோம். இது D12 அப்படிங்கிறது 12 ராசி இருக்குது டோட்டலாக. ஒரு ராசியை 12ஆக பிரிக்கிறோம். அதை தான் வந்து D12 சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இயற்கையிலே வலுவான சார்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிவிஷனல் சார்ட்டில் எது முக்கியமாக வந்து நமக்கு பயனளிக்குது அப்படின்னு பார்க்கும்போது D3 சார்ட்டு, D9 சார்ட்டு, D12 சார்ட், இந்த 3 தான் வந்து மெயினாக நம்ம கிரகத்தினுடைய வலுவை கண்டறிவதற்கு யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டு. D3 அப்படின்னு சொல்லக்கூடிய திரேக்கானம், D9 அப்படின்னு சொல்லக்கூடிய நவாம்சம், D12 அப்படின்னு சொல்லக்கூடிய துவாதசாம்சம், இந்த 3 தான் வந்து மெயினாக வந்து எல்லாத்துக்குமே வலுவை கண்டறியறதுக்கு பார்க்கக்கூடிய சக்கரம். மீதி சக்கரங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்துக்காக பார்க்குறது. ஆனால் இந்த 3 சக்கரங்கள் வந்து மெயினாக எல்லா விஷயங்களுக்கும் இதை பார்க்கலாம். இந்த D12 சார்ட் வந்து சொன்ன 4 விஷயத்துக்காக நம்ம பார்க்கலாம். முன்னோர்களுடைய கர்மா, அப்பா அம்மாவுடைய நிலை, கிரகத்தினுடைய வலு, லக்னத்தினுடைய வலு, அதுக்கப்புறம் எந்த பாடி பார்ட்ஸில் நோய் வரும் அப்படிங்கிறதுக்கு இது பயன்படும். இப்போ ஒரு ராசி சக்கரம் வந்து 360 டிகிரி, அதில் ஒரு ராசி வந்து 30 டிகிரி. அந்த 30 டிகிரியை 12 பிரிவாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறது அப்படின்னா 2.5 டிகிரி 2.5 டிகிரியாக பிரிக்கிறோம். முதல் 0லேருந்து 2.5 டிகிரி ஒரு பிரிவு, 2 to 5, 5 to 7, 7 to 10, 10 to 12, 12 to 15. அப்போ 6 சக்கரங்கள் வந்துடுச்சு. 6 சார்ட்டாக பிரித்தாச்சு. இன்னும் 6ஆக பிரிக்கணும். 15 to 17, 17 to 20, 20 to 22, 22 to 25, 25 to 27, 27 to 30. இப்படி 12 பாகமாக வந்து ஒரு ராசி கட்டத்தை மட்டும் பிரிக்கிறோம். ஒரு ராசி கட்டம் 30 டிகிரி. அந்த 30 டிகிரியை 12 பிரிவாக பிரிக்கும்போது 2.5 வந்து நம்ம பிரிக்கிறோம். அவ்வளோதான் லாஜிக்கு. இப்போ ஒரு உதாரண ராசி கட்டம் போட்டிருக்கேன். இதில் கிரக அமைப்புகள் எந்தெந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வச்சு நம்ம D12 சார்ட்டு ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, இப்போ குரு வந்து மேசத்தில் இருக்கா, 0 டிகிரியில் இருக்குது. அப்போ 0லேருந்து 2.5 டிகிரி வரைக்கும் அது 1ஆம் பிரிவாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அது இருக்கிற இடத்துல அப்படியே போட்டுறணும் D12 சார்ட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 25லேருந்து 27 டிகிரிக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி போடணும் அப்படின்னா, அது இருக்கிற இடத்துல இருந்து இது 11ஆம் பிரிவாக வருதா, அப்போ அது இருக்கிற இடத்துல இருந்து 11ஆம் ராசியில் வந்து இந்த சந்திரனை போடணும். எப்பயுமே ஒரு கிரகம் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து இது வரக்கூடிய பிரிவை வந்து நம்ம எடுத்து போடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ கேது வந்து 1 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அது வந்து முதல் பிரிவில் இருக்கிறதுனால இருக்கிற இடத்துல அப்படியே போட்டுரும் கேதுவை. இப்போ செவ்வாய் வந்து 25 டிகிரியில் இருக்குது, 25.11 அப்படின்னா இது 11ஆம் பிரிவில் இருக்குது. அப்போ இதுலேருந்து 11ஆம் ராசியில் செவ்வாயை போடணும். அப்போ விருச்சிகத்தில் இருக்குது, அதுக்கு 11 வந்து கன்னியில் வந்து செவ்வாயை போட்டுரும். லக்னமும் 25 to 27 வரதுனால அது 11ஆம் இடத்துல இருக்குது. அது இருக்கிற இடத்துலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இருக்கிற இடம் விருச்சிகம், அதுலேருந்து 11ஆம் இடம் கன்னி, லக்னமும் கன்னியில் போட்டாச்சு. அடுத்து சனி எங்கே போடணும் அப்படின்னு பார்ப்போம். சனி வந்து எந்த பிரிவில் வருது அப்படின்னா 5 to 7 அந்த பிரிவில் வந்து வருது. அப்போ 5 to 7ங்கிறது 3ஆவது பிரிவு. அப்போ இது இருக்கிற இடத்துலேருந்து 3ஆவது இடத்துல போட்டுறணும். சனி வந்து தனுசில் இருக்கா, அப்போ மகரம் கும்பத்தில் சனியை போட்டுறணும் D12. அடுத்து சூரியன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது 22 டிகிரி, 22 டிகிரினா 10ஆவது பிரிவில் வருது. அப்போ இதுலேருந்து 10ஆவது ராசி, அது நிற்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆவது ராசியில் சூரியனை போடணும். 12, 11, 10. அப்போ மகரத்தில் சூரியன் இருக்குது, அதுக்கு 10 வந்து துலாமில் வந்து சூரியனை போட்டுருவோம். சுக்கிரன் ராகு வந்து 1 டிகிரியில் இருக்கிறதுனால அது இருக்கிற இடத்துல அப்படியே போட்டுடுறோம். அவ்வளோதான் லாஜிக்கு. அப்போ துவாதசாம்ச சக்கரம் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். அது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த கிரகங்களை கால்குலேட் பண்ணி போடணும். இப்போ குரு நிற்கக்கூடிய ராசி எதுவோ அதை தான் 1ஆவது பிரிவாக நம்ம எடுத்துக்கணும்.
இப்போ உதாரணத்துக்கு கேது வந்து அது இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னா அது 1வது பிரிவாக நீங்கள் எடுத்துக்கணும். அது இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே போட்டுடணும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து 11வது பிரிவில் வருது அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல செவ்வாயை போடணும். இப்போ 4வது பிரிவில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அது இருக்கக்கூடிய ராசியிலேருந்து 4வது ராசியில் எண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ரொம்ப எளிமையாது இருக்கிறதுலே டிவிஷனல் சார்ட்லேயே ரொம்ப எளிமையான டிவிஷனல் சார்ட் வந்து D12 சார்ட்டு தான். இப்போ போட்டாச்சு. இப்போ ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மகரத்தில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எங்கே இருக்குது, D12 சார்ட்டில் சூரியன் வந்து நீசம் அடைஞ்சிருக்குது. அப்போ சூரியன் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீசம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை வச்சே நீங்கள் வந்து பலன் பார்க்கலாம். இதில் வந்து பார்வை பலன் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குருவுக்கு வந்து சூரியன் மேலே பார்வை படாது இந்த ராசி கட்டத்தில். ஆனால் இந்த D12 துவாதசாம்சத்தில் பார்த்தீங்கன்னா குருவனுடைய பார்வை சூரியனுக்கு படுது. அப்போ இது நீச கிரகமாக இருந்தாலும் குருவின் பார்வை படுறதுனால நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி வந்து இதில் இருக்கக்கூடிய பார்வை வந்து இதுலேயும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போலியான நிலை. ராசி கட்டங்கிறது ஒரு போலியான மாய தோற்றம். அதில் இருக்கக்கூடியது வந்து பலன் அப்படியே கொடுக்காது. அதனோட ஒரிஜினாலிட்டி பார்க்கணும் அப்படின்னா நவாம்சத்தையும் இந்த D12 2 சக்கரத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும். 3 சக்கரங்கள் வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ராசி கட்டத்தை அப்படியே எடுத்து பலன் சொல்லக்கூடாது. ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிறத D3ல் எப்படி இருக்குது, D9ல் எப்படி இருக்குது, D12 எப்படி இருக்குது, இந்த 3 சக்கரம் மெயினாக பார்க்கணும். D3ங்கிறது திரேகான சக்கரம், 3 பிரிவாக பிரிக்கிறோம் ஒரு ராசி கட்டத்தை. D9 அப்படிங்கிறது ஒரு ராசி சக்கரத்தை 9 பிரிவாக பிரிக்கிறோம். ஒரு ராசியை 9 பிரிவாக பிரிக்கிறோம். D9 அதை தான் நவாம்சம்னு சொல்கிறோம். D12 அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டத்தை வந்து 12 பிரிவாக பிரிக்கிறோம். இந்த 3லேயுமே அது நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் இந்த கிரகம் பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிற முடிவுக்கு நீங்கள் வரணும். இதில் வந்து வீக்காக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எடுத்துக்கூடாது. இதில் நிலை எப்படி இருக்குது, மற்ற கிரகங்களுடைய பார்வை இது மேலே படுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு தான் இது வந்து எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கணும். இதில் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. நம்ம ராசி சக்கரத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இங்கே வந்து துவாதசாம்சத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது. அது நீசமாக இருக்குது. அதை குரு பார்க்குது. இத்தனை க்ரைட்டீரியாவையும் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணும், குடும்பத்துக்கு வந்து அப்பா வந்து உதவ மாட்டார் அப்படின்னு சொல்லணும். குரு பார்க்குறதுனால குழந்தைகள்னால உதவி வந்து அப்பாவுக்கு கிடச்சி குடும்பம் வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்லணும். இப்படிலாம் வந்து நம்ம பலனை வந்து D12 சார்ட்டை வச்சும் எடுக்கலாம். நோய் வருது அப்படிங்கிறது கூட சூரியன் வந்து இங்கே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், சூரியங்கிறது வலது கண், 2ஆம் இடங்கிறது கண். அப்போ 2ஆம் இடத்துல தலையில் அதாவது முகத்தில் வலது கண்ணில் வந்து ஒரு ஐசைட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படிலாம் வந்து அது வந்து நிவர்த்தி ஆயிரும். பார்வை குறைபாடு இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அந்த கண் கோளாறு இது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நிலையை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு ஜாதகத்தை வந்து நீங்கள் தோசை ஜாதகம் யோக ஜாதகம் அப்படிங்கிற ராசி சக்கரத்தை மட்டும் வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. முற்றிலும் தவறானது. இதில் இருக்கக்கூடிய லக்னமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேரக்டர் சொல்லாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் D30 அப்படின்ட்டு. அதனுடைய லக்னத்தில் உண்மையான நிலை வந்து அதுதான் காட்டும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லக்னம் எங்கே போய் விழுந்திருக்கு அப்படின்னா கன்னியில் விழுந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த ஜாதகர் வந்து புத்திசாலியாக இருப்பார் அப்படின்னு சொல்லணும். கோவக்காரர் இங்கே செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால கோவக்காரராக இருப்பாருன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலே அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா உள்நோக்கி பார்க்கும்போது ஒரு புத்திசாலியாக இருப்பார் அப்படின்னு சொல்லணும். இப்படி வந்து டெப்த்தாக பார்க்குறதுக்கு நிச்சயமாக D12 சார்ட் பயன்படுது. பூர்வீக புண்ணியத்தில் வந்து இங்கே அடிபட்டிருக்கு. இங்கே லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்குது ராசி கட்டத்தில். அப்போ பூர்வ புண்ணியம் சரியில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து 1 2 3 4 5 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம். அப்போ D12 சார்ட் படி 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. அதே மாதிரி வந்து எந்த கிரகமும் பார்க்கலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த வீட்டு அதிபதி சனி வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீட்டு அதிபதி சனி வந்து கும்பத்தில் இருக்குது, 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 6ஆம் இடத்துல போய் அது வலுவடையுது. 6ஆம் இடங்கிறது மறைவு தான், ஆனால் அது வலுவடையுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குலதெய்வ தோஷம் இருக்குதுன்னு நம்ம இங்கே வந்து சொல்லுவோம். ஆனால் இங்கே குலதெய்வ தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. அது 6ஆம் இடத்துல போய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வம் அருள் கொடுக்க காத்திருக்குது. ஆனால் அது தூரத்தில் இருக்குது. அதை நீங்கள் வந்து வணங்கினா சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லுது. ஆனால் இதில் வந்து குலதெய்வ தோஷம் இருக்குதுன்னு காட்டுது. அப்போ ரெண்டுக்குமே முரண்பாடுகள் இருக்குது. அப்போ உண்மையான நிலை தெரிகிறதுக்கு வந்து இதை நீங்கள் வந்து பார்க்கணும்.
இது லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா தான் வருது. சுக்கிரன் ராகு வந்து 7ஆம் இடமா தான் வருது. அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தான் இங்கே பாதிப்பு இருக்குதுங்கிறத இந்த சக்கரம் வந்து காட்டுது. இப்படி பல விஷயங்களை வந்து இந்த D12 சார்ட் சொல்லுது. நிறைய ஜோதிடர்கள் இல்லை, எல்லா ஜோதிடர்களும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சே பலன் சொல்லி பழகிட்டாங்க. அது ரியாலிட்டியில் வந்து நிறைய முரண்பாடுகளும் தவறான இதுவும் வந்து கொடுக்குது. அப்போ அது இன்னும் டெப்த்தாக பார்க்குறதுக்கு D3, D9, D12 வந்து அனுசரித்து பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ சூரியன் வந்து இங்கே பகை வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சூரியனுடைய உண்மையான நிலை வந்து இங்கே நீசமாக இருக்குது. ஆனால் நீசபங்க குருவனுடைய பார்வை பெறதுனால இந்த நீசத்துலேருந்து இந்த சூரியன் தப்பிக்குது. இதே மாதிரி D9 சார்ட்டில் சூரியன் எங்கே இருக்குது, D3 சார்ட்டில் சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுலேயும் சூரியன் வீக்காக இருந்தது அப்படின்னா இந்த சூரியன் நல்ல பலன் கொடுக்காது ராசி கட்டத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், நீ ராசி கட்டத்தை வச்சே பல பேருக்கு பலன் சொல்ல தெரில, நீ வந்து D3, D9, D12, D13 எடுத்துகிட்டு இருக்க. இது எங்கே பயன்படும் அப்படின்னா அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு கண்டறிகிறதுக்கு இந்த மாதிரி சார்ட்லாம் வந்து நிச்சயமாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தெய்வம் வந்து என்ன மாதிரி கேட்குது விஷயங்கள், அது என்ன மாதிரி நிலையில் தெய்வம் இருக்குது, கோபமாக இருக்குதா, உக்கிரமாக இருக்குதா, வீக்காக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த டிவிஷனல் சார்ட் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயினுடைய நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த D12 சார்ட் வந்து பயன்படுது. அதை தனி ஒரு வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ D12 சார்ட் எப்படி பிரிக்கிறது, எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நவாம்சம் மாதிரியே ஒரு முக்கியமான சார்ட். இப்போ சூரியன் வந்து இங்கே நீசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வீக்காக இருந்து குரு பார்வை பெறதுனால அது திரும்ப வந்து நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சனி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்குது, இங்கே வந்து சொந்த வீட்டில் இருக்குது. அப்போ சனி இங்கே வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த சார்ட் பயன்படுது. இது பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நன்றி, வணக்கம்.